இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது பார்க்கும் பொழுது அஷ்டம சனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் மே ஜூன்லேருந்து கடந்த 3 மாதமாக அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்திருக்கிறது அருமை. சூரியன் குருவோட சேர்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம். ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது, அது மாதிரி அமைப்புகள், அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு அந்த அஷ்டம சனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு, கொடுக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகங்கள் வந்து புதன் எப்படி இருக்குன்னா 12ல் இருக்கு. அது வந்து ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான். 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து 2க்கும் 11 கூடியவன் 12ல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் கொடுக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும். அதே சமயத்தில் செவ்வாயே ராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கிறது, அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுகிறது, நம்மளுடைய இல்லறத்தரசிகள், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள், சில கோபதாபங்கள் வந்துட்டு அப்புறம் சரியாகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது.